குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜனவரி மாதம் 24ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் தை மாதம் 10ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்று ஒரு சுபமுகூர்த்த நாள், வளர்பிறை சுபமுகூர்த்த நாள். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:35 அதே போல் இன்று சந்திராஷ்டம நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருந்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். முடிந்தவர்கள் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வருவது மிகவும் நல்லது. 24/1/2024 இன்று பிறந்த நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 24/1/2024 இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் அனைவருடைய அனைத்து அதிகாரிகள், அனைத்து சக ஊழியர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரம் மிக சிறந்த முறையில் நடைபெறும். லாபங்கள் அதிகரிக்கும். மனதளவில் ஏதாவது மனச்சுமை இருந்தாக்க அந்த சுமை நீங்கி ஒரு தெளிவு பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் பாகப்பிரிவினைகள் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை தீரக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆன்மீக பணிகளில் அதிகமான ஒரு நாட்டம் என்று கிடைக்கும். உலகெங்கும் வாழ ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கி ஒரு தனம் நிறைந்த நாள். வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. லாபங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள். சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் குடும்ப உறுப்பினர்கள் பற்றி எல்லாமே நீங்கள் புரிஞ்சு கொள்ளுவீங்க. வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், வெளி மாநில பயணம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகள் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரும். வாக்குறுதி அளிக்கிறதுல மாத்திரம் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா இன்றைய நாள் மிக நல்ல ஒரு நாளாக அந்த நாள் இருக்குது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இனம் புரியாத மனதில் ஒரு சந்தேகம், ஒரு பிரச்சனை, ஒரு கவலைகள், ஒரு தெளிவில்லாமையெல்லாம் இன்றைக்கி வரும். அதனால் கொஞ்சம் தியானம் பண்ணுவது மிகவும் நல்லது. சமூக பணியில் இருப்பவங்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நல்ல நாள். அரசு தொடர்பான செயல்களில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். புதிய புதிய நபர்கள் அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. புதிய புதிய வியாபார வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருமே அனுசரித்து போனாக்கா இன்றைய நாள் உங்களுக்கு மிக நல்ல நாளாக இருக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். மறைமுக வருமானம் அதிகரிக்கும். உடனிருப்பவர்கள் பற்றிய விஷயங்களில் நீங்கள் தலையிடாதீங்க. அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நீங்கள் எதுக்கும் கூறாதீங்க. ஆன்மீக பணிகளில் அதிகமாக ஆர்வம் ஏற்படும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. எந்த ஒரு சூழ்நிலையுமே சமாளிக்கின்ற மனப்பக்குவம் கிடைக்கும். வியாபாரத்தில் மாத்திரம் கொஞ்சம் லாபங்கள் குறைந்தாலும் நட்டம் ஏற்படாது. அலுவலகத்தில் அனைவரிடமே அனுசரித்து போவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் சிம்மராசி நேயர்களே,
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொழில் நிமித்தமாக வெளியூர், வெளிநாடு, வெளி மாநில பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதனால் உங்களுக்கு அனுகூலங்கள் அதிகமாக இருக்கும், லாபங்கள் அதிகமாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும், நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, தனியார் ஊழியராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் மேலதிகாரி அனுசரித்து போனால் உங்களுக்கு இன்றைக்கி மிக சிறப்பான நாள். உடன் பிறந்தவர்களோட கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. உடன் பிறந்தவர்கள் வந்து உங்களுக்கு உதவுவாங்க. உற்றார் உறவின் வரையில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். சொத்து சுகங்கள் வாங்குறதுக்கு உண்டான யோகம் இன்றைக்கி இருக்கிறது. அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கை இன்றைக்கி நடைபெறும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். ஒரு திருப்தியான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, நண்பர்கள் மூலம் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாக இருக்கும். நண்பர்கள் ஆதரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றமான ஒரு செய்தி, முன்னேற்றமான ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உங்கள் பேச்சு திறமையால் நீங்கள் நினைத்ததை நினைத்தபடியே இன்றைக்கி நிறைவேற்றி கொள்வீங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் கொஞ்சம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே போல் தாய்மாமன் வழியில் உங்களுக்கு ஒரு ஆதரவான சூழ்நிலை கண்டிப்பாக கிடைக்கும். அரசு சார்ந்த உதவி கிடைக்கும். உற்சாகம் நிறைந்த நாள். அலுவலகத்தில் அனைவருமே உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கி உழைப்பிற்குண்டான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஒரு மன நிறைவு நிறைந்த நாள்னு சொல்லலாம். பணிபுரிய இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால ஜாக்கிரதையாக இருக்குங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்திக்கங்க. உலகெங்கும் வாழ விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகரிக்கும். அதனால் திட்டமிட்டு செலவிடுவதை மனதில் கருத்தில் கொள்ளுங்கள். சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு வியாபாரம் நல்லபடியாக, சொத்துக்கள் மூலம் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. ஒரு விதமான மனமாற்றம் உண்டாவதற்குண்டான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். தந்தை வழி ஒரு இடத்துல கொஞ்சம் தயவுசெய்து அனுசரித்து போய்க்குங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் உடனே அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உடற்பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. சொத்துக்கள் மூலம் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை தீர்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பகைவர்கள்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நல்ல நாள். புதிய சொத்துக்கள் வாங்குவது யோசனை, புதிய வண்டி வாங்கணும் குறித்த யோசனை, இது எல்லாமே இன்றைக்கி நடைபெறும். அதே மனிதர்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த மாதிரியே நடைபெறுவதற்கான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உயரதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. வியாபாரத்தில் லாபங்கள் பல மடங்கு அதிகரிக்கும். மனதில் ஒரு புதுவிதமான ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள்லாம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நன்மை நிறைந்த நாள், நலம் நிறைந்த நாள். பழக்க வழக்கங்களில் அவங்க சிறு சில மாற்றங்களை நீங்களே செஞ்சுக்குவீங்க. கலகலப்பான பேச்சுகள் கண்டிப்பாக நடைபெறும். மகிழ்ச்சி இதன் மூலம் உங்களுக்கு வரும். நீண்ட நாளாக திருமணம் அமையலையேங்கிறவங்களுக்கு திருமணம் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு. பொருளாதார தொடர்பான சிக்கல்கள் குறையக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. பாதியில் ஏதாவது வேலை விட்டுருந்தீங்கன்னா அந்த வேலை வந்து சிறப்பாக செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. தாய்மாமன் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பும். நீண்ட நாளாக மனதில் ஏதாவது கஷ்டங்கள், கவலைகள் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் முடிஞ்சு ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்ப ராசி நேயர்களே, இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெருமை நிறைந்த நாளாக அந்த நாள் இருக்கும். மனதளவில் சில குழப்பங்கள் வந்து போகும். அதை பற்றி கவலாதீங்க. நீண்ட நாளாக பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவீர்கள். ஆன்மீக பயணங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சொத்து சுகங்கள், ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. பயன்படுத்திங்க. அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள தடைகள் நீங்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. தன வருவதில் நீ திருப்தியாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு லாபம் நிறைந்த நாள், வரவு நிறைந்த நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓஹோன்னு இருக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள்லாம் இன்றைக்கி அறிமுகமாவாங்க. அலுவலகத்தில் மாத்திரம் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை இருப்பதால் பொறுமையாக இருப்பது நல்லது. புதிய வண்டி வாகனங்கள், சொத்து வாங்குதல், ஆடை ஆபரணங்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். உறவினர்கள் வருகை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. அதே போல் சில முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு கண்டிப்பாக அடிப்படையாக இருக்கும். பல போட்டிகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கிறது. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தின் மூலம் அதிகப்படியான லாபங்கள் உண்டாகும். நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். இதற்கு யாராவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து செய்யுங்க.
மேலும் நாங்கள் சோழி பிரசன்னம் சிறந்த முறையிலும் ஜோதிடம் சிறந்த முறையிலும் பார்க்கிறோம். நிறைய பேர் பார்த்து பயனடைந்துள்ளார்கள். மிக துல்லியமாக இருக்கும். சில பரிகாரங்கள் நாங்கள் சொல்கிறோம். அந்த பரிகாரத்தை தவறாமல் செஞ்சீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நேரில் இந்த நாள் உங்கள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு பொன்னாளாக, ஒரு இனிமையான நாளாக, ஒரு நல்ல நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களிடத்தெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.